வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏரியாவுல எப்படி கருப்பட்டி உருவாகுதுன்னு தான் பார்க்க போறோங்க. நம்ம பனை மரத்துலேருந்து பயணி எடுத்து இந்த மாரி தாங்க பூப்பணியா நல்லா காய்ச்சிருவாங்க. காய்ச்சிட்டு இந்த கொட்டாங்குச்சில தாங்க அந்த கருப்பட்டியே உருவாகுங்க. கருப்பட்டி உருவம் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அது இந்த கொட்டாங்குச்சில தான் உருவாகும். இந்த பழமையான கொட்டாங்குச்சியாங்க. இதத்தான் நல்ல காலங்கள் ஆனாலும் இந்த கொட்டாங்குச்சிய தான் பயன்படுத்துவாங்க. வேற ஒரு புது கொட்டாங்குச்சிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது உடைஞ்சு போச்சுனா தான் வேற எதாவது யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஊத்தி வைக்கிற அழக பாருங்க. அந்த கொட்டாங்குச்சில அவ்வளோ அழகா இருக்கு அந்த கருப்பட்டிய பார்க்கச்சுல. இந்த மாரி உருவாகுற கருப்பட்டி தாங்க. இங்க வந்து இந்த குடிசையில உருவாகுது பார்த்தீங்களா, அதான் ஒரிஜினலான கருப்பட்டி. இந்த இத வாங்கிட்டு போய் தான் வியாபார நோக்கத்தில கலப்படம் பண்ணிறாங்க. ஏன்னா வந்து பல மாநிலம் போகும்போது இந்த சென்னை இந்த சைட்ல அதிகமா கிடைக்காது. அங்க வந்து வாங்குறது வந்து ஒரிஜினலா எங்க இருக்குதே அவங்களுக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட்னு பயப்படா இருக்கு. சில பேத்துக்கு இந்த மாரி சூழ்நிலைய இவங்க தான் உருவாக்கிட்டாங்க. இங்கேருந்து உருவாகுறது ஒரிஜினல் கருப்பட்டி மட்டும் தாங்க. அதில வந்து கலப்படமே பண்ண மாட்டாங்க.